லைட் எரியாமல் இருக்கும். ஹண்ட்ரட் மைக்ரோ ஃபேரட் 100 வோல்ட்டு அந்த கெப்பாசிட்டரை நம்ம கடையில் 10 ருபீஸே கொடுத்து வாங்கிட்டு அந்த கெப்பாசிட்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா எல்இடி பிளிங்கிங் ப்ராப்ளம் வராது. அதுமாரி வந்து பிளாக் லைட் ப்ராப்ளம் அந்த எல்இடி ஏரியாமல் இருக்கலாம், அந்த ப்ராப்ளம் ஈஸியாக சரி பண்ணிடலாம். நம்ம அந்த கெப்பாசிட்டர் ஓல்டு கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக வாங்கினது பொலாரிட்டி பார்த்து போகணும். அதில் ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து மைனஸு, ஃபுல்லு பிளாக் இருக்கிறது ப்ளஸ் வரும். அந்த பொலாரிட்டி மட்டும் போர்டில் பார்த்து டிரைவர் போர்டில் பார்த்துட்டு நம்ம சால்ட்ரிங் பண்ணிடலாம். இன்செர்ட் பண்ணிவிட்டு சால்ட்ரிங் பண்ணுறோம் பாருங்கள். சால்ட்ரிங் பண்ணிட்டு அந்த லெட்டை வந்து லீடு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி இப்போ காட்டுறோம் பாருங்கள். ப்ளக்கு அதில் இன்செர்ட் பண்ணிட்ட பவரில் இன்செர்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணால் அந்த பிளிங்கிங் ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு. எல்இடி ஏரியா உங்களுக்கு டிரைவர் போர்டு இப்படி இருக்குல்ல, டிரைவர் போர்டு ஃபுல்லி எடுத்துட்டேன். அது எப்படி திருப்பி நம்ம அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம வெளியே ஒயர் மட்டும் எடுத்துன்னு வந்து பார்க்கறதுனா நம்ம ஸ்ப்ரிங் இருக்குல்ல, ஸ்ப்ரிங் இன்செர்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஒயரில் டேப் அடிச்சுட்டு நம்ம ஸ்ப்ரிங்கு மூலிமா எடுத்துக்கலாம். நம்ம ஒயர் ஒன்ஸ் எடுத்துன்னு வந்துடலாம். பிளிங்கிங் ப்ராப்ளம் தான் இருக்குது பாருங்கள். இதே பிளிங்கிங் ப்ராப்ளம் இருக்கிறனால தான் அந்த கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணேன். இதுதான் சொன்னாங்க. ஸ்ப்ரிங்கு இன்செர்ட் பண்ணிவிட்டு அவுட்டரில் அப்படி நம்ம இந்த சைடு ஆப்போசிட்டில் டேப் போட்டு அடிச்சுட்டு இந்த ஸ்ப்ரிங்கு வழியாக நம்ம ஃபுல்லாக பொறுமையாக எடுத்து வெளியே எடுத்துன்னு வந்துட வேண்டாம். எடுத்துன்னு வந்துட்டு ஃபுல்லாக கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டாம். நம்ம ஃபுல்லி வெளியே எடுத்துன்னு வந்துட்டோம். ஒயரை ஃபுல்லி எடுத்துகிட்டு போர்டு உள்ளே சேஃபில் இன்சுலேட் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் அதில் லாஸ்ட்டாக வந்து கேப் இன்செர்ட் பண்ண போகிறேன். கேப் இன்செர்ட் பண்ணிட்டு இந்த சைடு ஆப்போசிட் சைட்லேயும் டேப்பை பிரிச்சுட்டு திருப்பியும் ஒரு வாட்டியும் ஆன் பண்ணிட்டு பார்க்க போகிறேன் நான். இந்த சைடு கேப் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட் டைம் ஆன் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.